ஒரு படங்க அந்த படத்துல வந்து ஜாதிங்கிற ஒரு வார்த்தைய கூட எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணாம கடைசியில கொண்டு வந்திருப்பாரு. அ இந்த பரத்தோடைய கேரக்டர் என்ன? அவரு எந்த ஜாதிய பின்புலம் அப்படிங்கிறது எந்த ஒரு டீட்டெயில் நீங்களா அஸ்யூம் பண்ணிக்கங்க. அ ஐஸ்வர்யா என்ன கேரக்டர்? அவங்க எந்த ஜாதிய பின்புலம் நீங்களா அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஒரு அழகான காதல் அதுல வந்து எப்படியெல்லாம் பிரிச்சு, எப்படியெல்லாம் உள்ள கொண்டு வந்து, கடைசியில அந்த ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவாரு பாருங்க. "தம்பி நீ என்ன சாதி?" அப்படின்னு கேட்கும்போது, "மனுஷ சாதின்னு" பரத் சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து அவரு சொல்லுவாரு பார்த்தீங்களா? காக்கா, குருவிக்கு ஒரு சாதி இருக்கு. கொக்கு, குருவி கூட ஒரு சாதி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சாதி இருக்கு. அது மாரி மனுஷனுக்கும் ஒரு சாதி இருக்கு. நீ என்ன சாதிடான்னு கூட்டு வச்சு அடிக்கும்போது தான் நமக்கு அந்த வலி பதக்கும். ஐய்யய்யோ! என்னடா இப்படி கொடுமைப்படுத்துறாய்ங்க அப்படின்னு. அடிச்சு அடிச்சது கூட முக்கியம் இல்ல. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் பயமுறுத்தி, ஐய்யய்யோ! நீ உசுரோட இருக்கணும். அந்த இடத்துல அந்த பொண்ணு தன்னுடைய லவ்வ காட்டணும்ன்றதுக்காண்டி, நீ உசுரோட இருந்தாலே எனக்கு போதும்டா. நீ செத்துட்டேன்னா நான் செத்த மாதிரிடான்னு சொல்லிட்டு தாலிய கழட்டி கூட எரிஞ்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றா. அவளும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றா. இவனும் ஒரு ரோட்ல பைத்தியமா திரியிறான். ஆனா குற்ற உணர்ச்சி அவள கடைசியில கொண்டு வந்து சேர்க்குது. இதுக்கு நடுவுல அதே சாதியத்த சேர்ந்த ஒருத்தன் வந்து செம்ம ட்விஸ்ட் அதுதான். சேர்த்து யாரையுமே கூட்டு எதிர்பார்த்திருக்க போய் மாட்டாங்க. உட்கார வச்சு, அவ அழுததையும் பார்த்து, இதையும் பார்த்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சத்தியமா எனக்கும். இந்த இத விட ஒரு ஜாதிய படத்த என்னங்க நீங்க யாரு எடுத்துருக்காங்க? எல்லாருமே நான் சொல்றேன். மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்கள மட்டும் சொல்லல. மோகன்ஜி இந்த மாரி நெறைய இயக்குனர்கள் இருக்காங்க. நீங்க ஜாதிய பிரதிநிதித்துவப்படுத்தி என்ன கிடைச்சிருச்சு?